பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் 34 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன், அந்த திரைப்படம் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது, எவ்வளோ வசூல் கொடுத்ததுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 1991 ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், ரூபினி, ரம்யா கிருஷ்ணா, மன்சூர்லியான், லிவிங்ஸ்டன் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடித்திருக்கும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம். அந்த சமயத்திலே இந்த திரைப்படம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. மிக சிறந்த ஒரு திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் தினம் ஆகஸ்ட் 22 இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் 4K தரத்தில் கார்த்திகேயன் அவர்கள் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாரு. பிரமாதமான 500 திரையரங்குகளை இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. 800 ஷோ கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளிலே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. 58 லட்சம் கிட்டத்தட்ட 2ஆம் நாள் வசூல் என்பது இந்த திரைப்படம் 1.5 கோடிக்கு மேலே வசூல் எடுத்திருக்குது. சிறப்பாக எல்லா ஊர்களிலும் இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஆன்லைனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோ. அந்த டிக்கெட்டு ஆன்லைனில் ஃபுல் ஷோ தான் இருக்குது. திரையரங்கில் போய் டைரெக்டாக டிக்கெட் வாங்கி பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆன்லைனில் இப்போ தான் எல்லாருமே பேமெண்ட் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. டிக்கெட்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 80, 90, 100, 130 ரேட்டு. அந்தளவுக்கு 200 அந்த மாதிரிலாம் கிடையாது. தரமான ஒரு நடுத்தரமாக எப்படி சேல்ஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு டிக்கெட்டும் நார்மலான ஒரு டிக்கெட்டு தான் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இன்றைய காலகட்டம் என்பது 4K தரத்தில் பிரமாதமாக ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு அதிரடியான ஒரு திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படம் 4ஆம் நாள் வசூல் என்பது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 3.5 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு நாளும் வசூல் அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. ஷோவும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு திரையரங்களும் ஒரு ஷோ ஓட்டின இடத்துல பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுது. அதே சமயத்தில் 2 ஷோ ஆக்குனாங்க. 2 ஷோ 3 ஆக்கி கிட்டத்தட்ட 4 ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு திரையரங்கிலையும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒவ்வொருவரும் ரிவ்யூ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தேட்டரில் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்ததுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு திரைப்படம் அமைந்தது எங்களுக்கு மிகப்பெரிய வரம் என்று இப்போ இருக்க 2K கிட்ஸ்லேருந்து 90 கிட்ஸ் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை அப்போ பார்த்தவங்க இப்போ அதை விட பெட்டராக புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேரோட கருத்துக்களும் இருக்குது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை நகரில் விஜய் பார்க்கில் ECR ரோட்டில் 12 PM 3:30 அடுத்தது 7:15 இந்த திரைப்படம் 3 ஷோ ரெகுலராக போகுதுங்க. காசி தேட்டரில் 12 அடுத்தது 3:30 இரவு 7:30 10:30 4 ஷோ ரெகுலராக அங்கே ஓடுகிறது. சீனிவாசா தேட்டரில் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் 12 மணி ஷோ மட்டும்தான். லட்சுமி பாலா பாடி திரையரங்கில் 12 மற்றும் 3:30 இரவு 7 10:30 ஷோ ரெகுலராக 4 ஷோ அங்கேயும் ஓடுகிறது. மார்பிள் மூவியில் பார்த்தீங்கன்னா 11:15 3 6:30 10 20 மாயாஜால ECRல 2:15க்கு ஒரு ஷோ ஓட்டுறாங்க. வேளா சினிமாவில் 11:45 6:45க்கு ஓடுகிறது. ரோஹிணி திரையரங்கில் 12:45 4 இரவு 7 10:30 மணிக்கு ரெகுலராக இந்த ஷோலாம் அங்கே ஓடுகிறது. அதனைத் தொடர்ந்து கோகுலம் சினிமாவில் பொன்மலையில் இருக்க 6:15 அடுத்தது 9:30 இரவு தான். ஸ்ரீ ராதா தேட்டர் இந்த தேட்டரை பொறுத்த வரைக்குமே 11:30 3 6:30 10:30 ஷோ ரெகுலராக ஓடுகிறது. லதா செங்கல்பட்டில் 11 2:30 அடுத்தது ஈவினிங் 6 மணி ஷோலாம் ரெகுலராக 3 ஷோ. ஜிகேன் போரூரில் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணா தேட்ரு 11:30 3:10 10:15க்கு ரெகுலராக. PVR தேட்டர்லேயும் ஓடுது. ஐநாஸ் நேஷனல் தேட்ரு சிவசக்தியில் பார்த்தீங்கன்னா பாடி 11:45 6:30 இரவு 9 மணிக்கெலாம் ஓடுது சிவசக்தி. அதனை தொடர்ந்து மணி மீஞ்சூரில் பார்த்தீங்கன்னா 11:30 6:30. ராமதாஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக 11:15 6:15க்கு ஓடியது. க்ரீன் சினிமா பாடியில் 3:15 இரவு 10 மணிக்காச்சு. SRK சினிமாவில் பார்த்தீங்கன்னா 11 2 6 9 4 ஷோ ரெகுலராக சென்னையை சுற்றியுள்ள திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ஓடுகிறது. குறிப்பாக இன்னும் நிறைய திரையரங்குகள் இருக்குது. நான் குறிப்பாக ஒரு 20 திரையரங்களை தான் உங்களுக்கு வரிசை கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 திரையரங்கில் சென்னையை சுற்றியுள்ள கிராமப்புறங்களையும் பெரிய மகால்களையும் இந்த திரைப்படங்கள் கேப்டன் பிரபாகரன் 2 ஷோ 3 ஷோ 4 ஷோ ஓடுது. ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் கிட்டத்தட்ட எல்லாமே போயிட்டு இருக்குது. அதனை தொடர்ந்து கோவில்பட்டி சத்தியவாமா தேட்டரில் 10:30 2:30 மதியம் ஈவினிங் 6:30 ஷோ நைட்டு 10:15 ஷோ. லட்சுமி அதே கோவில்பட்டியில் 10:30 2:30 ஷோ மதியம் மாலை 6:30க்கு இரவு 10:15 ஷோ. அதனைத் தொடர்ந்து
திருச்சியில் பார்த்தீங்கன்னா எல்ஏ சினிமாவில் 11:10, 2:10, 6:30க்கு ரெகுலராக ஓடுகிறது. ஸ்டார் சினிமா திருச்சியில் 6:30 இரவு 10:30 காட்சி. அதே எல்ஏ சினிமா பார்த்தீங்கன்னா 2:40, 10:30 இரவு காட்சிகள்லாம் ஓடுகிறது. மதுரையை பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்டரில் 2:45 ஒரு ஷோ, 10:40 ஒரு ஷோ. அதே வெற்றி தேட்டர் மாட்டுத்தாவணியில் பார்த்தீங்கன்னா 7:15, 10. அதனை தொடர்ந்து கோபுர சினிமாவில் பார்த்தீங்கன்னா 11 இரவு 7. கணேஷ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 11:40, 3, 7:30 ஷோ. அடுத்து 10:30 ஷோ, 4 ஷோக்கள் ஓடுகிறது. அதனை தொடர்ந்து தமிழ் ஜெயா தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10:30, 2:30, 6:30, அது 10:30 வருது. அடுத்து பிரியா தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10:30, 2:30. அண்ணாமலை திரையரங்கில் 10:30, 2:30, 6:30 இரவு 10:30 ஷோ ரெகுலராக ஓடியது. கண்ணாதேவி தேட்டரில் 10:30, 2:30, 6:30 இந்த மாதிரி 4 ஷோ ரெகுலராக ஓடுகிறது. சண்முகா தேட்டரில் 6:30, 10:30 இரவு காட்சிகள். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதுரையை சுற்றி உள்ள திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் விஷால் மஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 12, 10 ரெகுலராக இந்த திரைப்படங்கள் மதுரையை சுற்றி உள்ளவர்களை ஓடுது. தேனியில் பார்த்தீங்கன்னா வெற்றி 11:15, 2:15, 6:45, 10:15. அதனைத் தொடர்ந்து பாவலத்தில் பார்த்தீங்கன்னா 10:30, 2:30, 6:30 இரவு 10:30 காட்சிகள் தேனி மாவட்டங்களில் உள்ள குறிப்பாக இந்த திரைப்படங்கள் இருந்து அங்கே கிராமப்புறங்களில் நிறைய திரையரங்கில் ஓடியது. பெரிய பெரிய மகால், பெரிய பெரிய திரையரங்கள், பழைய தேட்டர்லாம் ரெகுலராக இந்த திரைப்படங்கள் 4 காட்சிகள், 3 காட்சிகள் என ஒரு ஷோவும் ரெகுலராக ஓட்டுறாங்க. சங்கரங்கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:30, 2:30, 6:30, 10:30 ஷோலாம் ஓடுது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோவையில் காஸ்மோவில் 11:30, கற்பகத்தில் 10:30, 2:15, 6:30, 10:30 ஷோ. அதனைத் தொடர்ந்து சங்கீதாவில் 10:15, 2:15, 6:30, 9:30. கோகுலத்தில் 6:30, 9:40. ஸ்ரீசக்தி கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10:30. அதனைத் தொடர்ந்து 1:40 இந்த மாதிரி. காவேரியில் 3 மணி ஷோ மட்டும்தான். கோவை சாந்தியில் 6:20, 10:30 ஷோ இரவு காட்சி மட்டுமே. கல்யாணி அம்பையை பொறுத்த வரைக்குமே 1 ஷோ 2 ஷோ கிடையாது. கிட்டத்தட்ட 11:30, 2:30, 6:30. அதனைத் தொடர்ந்து 9:15க்கு ஒரு ஷோ, 4 ஷோ ஓடுகிறது. அதனைத் தொடர்ந்து எஸ்எஸ்ஆர் மல்டிப்ளெக்ஸ்னு சொன்னோம்னா தென்காசி தேட்ரு, அங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலராக 2 ஷோ. திருநெல்வேலி பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ்னு 2 ஷோ ரெகுலராக ஓடுது. 2 ஷோ இருந்து இப்போ 4 ஷோ ஆக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கவிதா தேட்டர் சுரண்டை 11:30 இரவு 6:30 ஷோ, 2 ஷோ ஓடுகிறது. அதனை சுற்றியுள்ள ராஜபாளையம் மற்றும் சிவகாசி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக ஓடுகிறது. ஒரு திரைப்படத்தோட வசூல் என்பது அந்த திரைப்படம் எந்தெந்த திரையரங்கில் எத்தனை ஸ்கிரீனில் எவ்வளோ ஷோ ஓடுதான் அதோட வசூல். கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட 4ஆம் நாள் வசூல் என்பது கிட்டத்தட்ட 3.5 கோடி கிட்ட வசூல் சாதனை படைச்சிருக்குது. கேப்டன் பிரபாகரன் அது ரீரிலீஸ் என்பது தரமான ஒரு வசூலை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் என்று ஒரு சாதனை உண்டு. அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 100வது திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒவ்வொரு ஊர்களிலும் ஹவுஸ்ஃபுல் ஷோ என்பது நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம்தான். ஆனால் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்களிலும் திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், வேலூர், தென்காசி, இந்த மாதிரி தேனி, மதுரை, கோவை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் எங்கள் ஊர் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் ஓடுது. ஃபுல்லாக திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆன்லைனில் புக் ஆகிடுது. டேரெக்டாக போய் மறுநாள் தான் அந்த ஷோலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 ஷோ இந்த மாதிரி ஓடும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் தினத்துக்கு செலிப்ரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படத்தை இறக்கி தரமான ஒரு வசூலை இப்போ இருக்க காலகட்டத்தில் கொடுத்துருக்குது. அன்றைய சமயத்தில் அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா புது திரைப்படங்கள் நிறைய வந்திருந்தாலும் கேப்டன் பிரபாகரனுக்கு தான் மவுசு குறையாமல் கிட்டத்தட்ட திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நாளாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 நாள் அதோட ஒரு பாக்ஸ் ஆஃப் பிரைஸ் போடுறது. இப்போ குறைஞ்ச பட்ஜெட் 3 கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை எடுத்துறாங்க. அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு கேப்டன் பிரபாகரன். எல்லா ஊர்களுமே திரையரங்கை பொறுத்த வரைக்குமே 11 ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனை தொடர்ந்து 2 மணிக்கு ஓரளவு இருக்கும். 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. டிக்கெட்டு கிடைக்கல கவுண்டரில். அந்த அளவுக்கு எல்லா ஊர் திரையரங்கிலுமே ஹவுஸ்ஃபுல் ஷோவாக கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் இன்று வரைக்கும் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்குது. கூலி திரைப்படம் ஓடினாலும் அதனை முந்தி இந்த திரைப்படம் வசூலை கொடுத்துரும். ஏன்னா கிட்டத்தட்ட அது பெரிய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் உள்ளது. இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட அந்த 91க்கு பிற ரீரிலீஸ் பல ஆண்டுகளுக்கு பிற பல படங்களில் மோதியது போல இன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நமக்கு கருதப்படுகிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு வசூலும் நல்ல ஒரு கலெக்ஷனையும் கொடுத்துருக்குங்க. ஹவுஸ்ஃபுல்லு ஃபேமிலியோடு போய் பார்க்குறாங்க. பெண்களும் மற்றும் எல்லோருமே திரையரங்குகளுக்கு போய் இப்போ இருக்க குழந்தைகள் முதல் அந்த சம்மர் டைம் மாதிரி இந்த சண்டே லீவு டயத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன், வசனமாக இருக்கட்டும், லியாக்கத் அலிகான், நமது கேப்டனின் நண்பன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர் தயாரிப்பில் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில்
பட்டி தொட்டி எல்லாம் திரும்பியும் இந்த திரைப்படம் வெள்ளி விழா காண்கிறதுக்கு அளவுக்கு பிரமாதமான ஒரு வசூலை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் 100 நாள் கடந்து திரையரங்கில் ஓடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்கு கேப்டன் பிரபாகரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் பிரபாகரன் எந்த அளவுக்கு வசூலை கொடுத்து எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது தான் வரிசையாக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு. ரீரிலீஸில் கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் வெள்ளி விழாக்கான வாழ்த்துவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எந்தெந்த திரையரங்கில் திரைப்படம் ஓடுது என்று நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.